அக்கா, நீங்க என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க? நீங்க ஹாஸ்பிட்டல் இருப்பீங்கன்னு நினைச்சேன். இங்க வந்திருக்கீங்க. ஸ்வேதாவை பாத்தீங்களா? நல்லா இருக்காளா? ராகுல், நீ தானே? நான் பார்க்கலப்பா. ஸ்வேதாவை பார்க்கணும் தான் ஆசையா இருக்கு. போனாலே இங்கே அத்தை திட்டுறாங்க. நீ போய் பாத்தியா? கண்ணு முடிச்சிட்டாளா? நான் யார்ட்டடா கேட்கறேன்னு தெரியாம இருக்கேன். ஃபோனுக்கு வேற வச்சுட்டு வந்துட்டப்பா. எங்கக்கா, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு போறேன்னு. அவங்க அத்தை தான் என்னை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. என் மேல என்ன அவங்களுக்கு கோவம்? என்னாலதான் இப்படி பண்ணிட்டான்னு கோவமா இருக்காங்களா என்னன்னே தெரியல. ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னேன். நர்ஸ் கிட்ட கேட்டேன், கண்ணு முழிச்சிட்டோம் தான் சொன்னாங்க. ஆனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? நீங்க கூட பார்க்கலையா? ஏன் நீங்க பார்க்காம இருக்கீங்க? நீங்க போய் பார்க்க வேண்டியதானே? எப்பவும் நீங்க தானே அவ கூட இருப்பீங்க. உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ல. அவளுக்கும் நீங்க என்ன ரொம்ப பிடிக்கும். உங்களை பத்தி ரொம்ப அடிக்கடி சொல்லுவா. மற்ற யாரை பத்தியும் கூட என்கிட்ட பேச மாட்டா. உங்களை பத்தி தான் நிறைய சொல்லுவா. உங்களுக்கு குழந்தை பிறந்தா அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவா. நீங்க போய் பார்க்காம இருக்கீங்க. ஏன் உங்க மேல கோவம் அதனால விட மாட்டேங்கிறாங்களா? அதை இந்த நேரத்துல தான் காமிப்பாங்களா? அவங்க சொன்னா நீங்க வந்துருவீங்களா? அது எல்லாம் கரெக்டு தான் ராகுல். இருந்தாலும் நான் இங்கே இருக்கனால தான் எல்லாருக்கும் பிரச்சனை வருது. என்னால தான் ஸ்வேதாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. என் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்படி சொல்லும் போது நம்ம எப்படி அங்கேயே இருக்க முடியும்? ஒருவேளை நம்மளால தான் ஏதாச்சும் ஆகுதோ அப்படின்னு தோணுதில்ல. அதான் வந்துட்டேன். என்னக்கா சொல்றீங்க? உங்களால பிரச்சனை வருதா? அப்படியே சொன்னாங்க அவங்க. ஆமாப்பா, அவங்கள பற்றி உனக்கு தெரியாது. எப்போவுமே இப்படி தான் பேசுவாங்க. எனக்கு பழகி போச்சு. என்னக்கா சொல்றீங்க? அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா? அவங்கள பத்தி எனக்கு A to Z தெரியும். நானும் ஸ்வேதாவும் கொஞ்ச நாள் தான் பழகியிருக்கோம். இருந்தாலும் எல்லாத்தையும் பத்தி என்கிட்ட சொல்லிடுவா. உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க எல்லாமே சொல்லிடுவா. அதனால எல்லாம் தெரியும்க்கா. நீங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை யார் முதல்ல வெளியில வர சொன்னது? அவங்க ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டு போட்டு நீங்க வாட்டுக்கு இருக்க வேண்டியதானே? அவங்க அப்படி சொல்லும் போது நம்ம எப்படிப்பா இருக்க முடியும்? நம்மளாலதான் பிரச்சனை வருது. வீட்டில் எல்லாருக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வருது. குடும்பமே நிம்மதி போச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி இருக்க தோணும்? நீங்க ஏன் அந்த காதில் வாங்குறீங்க? இந்த காதில் விட்டு இந்த காதில் விட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். ஒரு காதில் வாங்குறீங்களா, இன்னொரு காதில் விட்டுருங்க. நல்லவங்க சொன்னாதான் எல்லாம் பழிக்கும்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்றதெல்லாம் சும்மா உள்டா. உங்களை வீட்டை விட்டு எப்படா துரத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்காக இப்படி வந்துட்டீங்களே. நீங்க இருந்தா கூட நான் ஸ்வேதாவை எப்படியாச்சும் பார்த்துருப்பேன். அதுவும் முடியல. இப்போ நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. பேசாம நீங்க வீட்டுக்கு போங்க. நான் பார்க்கலைன்னா கூட பரவாயில்ல. நீங்க போய் முதல்ல ஸ்வேதாவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்கான்னு. இல்லைப்பா, மறுபடியும் போனால் அது சரி வராது. ஏற்கனவே இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரியா இருக்கு. கார்த்திக் நேரம் தேடிக்கிட்டு இருப்பார்ல, பாவம் இல்லை. போகணுன்னு தான் ஆசையா இருக்கு. அத்தை மறுபடியும் வந்தால் என்ன சொல்லுவாங்களோ தெரியல. என்னக்கா அப்படி பேசுறீங்க? அப்போ உங்க கார்த்திக் அவங்கள பத்தி நினைச்சு பார்க்கலையா? நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான். எனக்கு எல்லாமே புரியுது. எனக்கும் போகணுன்னு தான் ஆசையா இருக்கு. முன்னமேருந்து நான் போகணும். யார்கிட்ட ஃபோனில் இருந்தாச்சும் கார்த்திக் ஃபோன் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன், வந்து கூட்டிகிட்டு போன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் அத்தைக்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதான் எப்படி போகிறது? மறுபடியும் போனால் என்ன சொல்லுவாங்க? மறுபடியும் உன்னால் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒருவேளை ஸ்வேதா இன்னும் கண்ணு முழிக்கலைன்னா என்னாலதே முழிக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாப்பா எனக்கு பயமாகவே இருக்கு. இப்படி பயந்துக்கிட்டு இங்கே உட்காந்துருந்தா எல்லாம் சரியா வந்துருமா? நான் ஒன்று சொல்றேன், கேட்பீங்களா? என்னோட கூட பிறந்த அக்காவை நினச்சி தான் சொல்றேன். கேட்கறதுனா கேளுங்க, இல்லாட்டினா போங்க. இவ்வளோ உரிமையா அக்கா அக்கான்னு சொல்கிறேன். நீ சொல்கிறத கேட்காம இருப்பனா? சொல்லு. இந்த மாதிரி அத்தை வச்சுக்கிட்டு இப்படி யாராச்சும் பேசுவாங்களா? கொஞ்சம் நல்லா பாசமாக பேசுனா நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அவங்க பண்ணுறது பூரா அட்டூழியம், அராஜகம் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தானே நீங்கள் பதிலடி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க என்ன சொன்னாலும் எனக்குன்னு கிளம்பி வந்துடுறீங்க. இப்படி இருந்தால் அவங்களுக்கு வசதியாக போயிடும். வேற என்ன ராகுல் நான் பண்ணுறது? நீ என்ன பண்ண சொல்கிற? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக ஒன்றுமே புரியல. இப்படி தானே பேச முடியும்? பெரியவங்க மரியாதை தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு எது பேச முடியுமா? ஸோ கடவுளே, உங்களை புரிய வைக்கிறதுக்குள்ள என் ஆவி எல்லாம் போயிடும் போலயே. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதாக்கா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு முதல்ல கற்றுக்குங்க. நம்மள்கிட்ட ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ என்ன பண்ண சொல்கிற நீ என்னைய? நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் போங்க. போயிட்டு ஸ்வேதாவை பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு கால் பண்ணுங்க. அது ஓகே, எனக்கும் பார்க்கணும் தான் ஸ்வேதா எப்படி இருக்கான்னு. அதுக்கப்புறம் அத்தை வந்து ஏதாவது சொல்லுவாங்களே, அவங்களுக்கு யார் பதில் சொல்கிறது? நீ பாட்டுக்கு பேசாமல் போங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துருவேன். நான் தானே இங்கே போய் திட்டு வாங்குறாளே. எதுக்கு திட்டு வாங்குறீங்க நீங்கள்? நான் அப்படி தான் இருப்பேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாட்டுக்கு பேசாமல் இருங்க. உங்களுக்கு என்ன பேச தெரியாதா? தெரியும் தான். இருந்தாலும் நம்மளால பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்களா, அதான் யோசிக்கிறேன். இல்லாட்டினா நான் பாட்டுக்கு படப்படன்னு பேசிடுவேன். அப்படியா? உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் குழந்தைய விட்டுட்டு போங்கன்னு சொன்னால் போயிடுவீங்களாக்கா? என்ன ராகுல் இப்படி சொல்கிற? அதை எப்படி போக முடியும்? என்
குழந்தை விட்டுட்டு நான் போவேனா? யார் என்ன சொன்னாலும் நான் கூடவே தான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் விட்டுட்டு நான் வாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருப்பேன். யாருக்காகவும் என் குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ மட்டும் எப்படி தைரியமாக பேசுறீங்க? அதே மாதிரி தான் இதுவும். அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்க ஏதாச்சும் சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் மேலும் மேலும் அவங்க உங்களுக்கு தொந்தரவு தான் கொடுப்பாங்க. ஒரு தடவை நீங்கள் எதிர்த்து பண்ணி பாருங்களே, அதுக்கப்புறம் பேசாமல் இருந்துருவாங்க. ஆமா ராகுல், நீ சொல்றதும் கரெக்டு தான். நான் வந்திருக்கவே கூடாது இல்ல. பாவம் கார்த்திக் தேடிக்கிட்டே இருந்துருப்பார்ல. ஸ்வேதா கூட கண்ணு முடிச்சாலும் என்னை கேட்டிருப்பார்ல. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் போறேன் முதல்ல. இப்போ எப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி பேசி பழகுங்க. எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. நெகட்டிவாக எதுவுமே யோசிக்காதீங்க. யாராச்சும் நெகட்டிவாக சொன்னாலும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. இனிமேல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா என்ன வந்தாலும் இந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த தம்பி இருக்கேன், எதாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் ராகுல். நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தேன். என்ன பண்ணுறது, எங்கிட்டாச்சும் போயிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல நேரத்தில் நீ வந்த. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னக்கா தம்பிக்கெலாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கியே? எனக்கு தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாம். போய் ஸ்வேதாவை பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வேறு உதவி கேட்டுக்கிறேன். வேற உதவியா? தேங்க்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு பெரிய உதவியை கேட்ப போல. பின்ன என் அக்கா கிட்ட நான் கேட்காம வேற யாருக்கிட்ட கேட்பேன்? ஏன் இந்த தம்பிக்காக பெரிய உதவியாக இருந்தாலும் சின்ன உதவியாக இருந்தாலும் செய்ய மாட்டீங்களா? கண்டிப்பா ராகுல், உனக்காக என்ன வேணும்னு சொல்லுவேன். இருந்தாலும் அடி வாங்குற அளவுக்குலாம் உதவி கேட்க மாட்டியல்ல. சீ அந்த அளவுக்குலாம் இல்லைக்கா. என்ன, எனக்கும் ஸ்வேதாக்கும் நீங்கள் தான் உங்கள் தலைமையில் கல்யாணம் பண்ணி வைக்கணும். பாத்தியா அந்த மாதிரி தான் நீ பண்ணுவேன். இதுதானே பெரிய டேஞ்சரான விஷயம். எல்லாரையும் நான் அப்படியே சமாளிச்சிருவாப்பா. ஆனா அத்தை இருக்காங்களே, அவங்கள சமாளிக்கிறது எனக்கு பெரும் கஷ்டம். அதனால என் தலைமையில கல்யாணம் வேணாம். அதோட நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லப்பா. சும்மா சொன்னக்கா. என்னடா புசுக்குன்னு சும்மா சொல்லணும்னு சொல்லிட்ட? என் தலைமையில இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா? ஏய் அக்கா, நான் அப்படி பேசுனா இப்படி பேசுற, எப்படி பேசுனா அப்படி பேசுற. உன்கிட்ட எப்படி தான் பேசுறது? நீ ஆளை விடு, முதல்ல கிளம்பு. ஆமாம் கார்த்திக் வெயிட் பண்ணாரு. நான் கிளம்புறேன். நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன். அத்தை எப்படியாச்சும் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நீ வந்து பார்த்துட்டு போய் ஸ்வேதாவை. சூப்பர். இதுக்கு தான் அக்கா தங்கச்சிலாம் வேணுங்கிறது. சரிக்கா, நீ போயிட்டு முதல்ல பார்த்துட்டு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கான்னு. எனக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்கும். சரிப்பா, நீ போய் ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கு. நான் நாளைக்கு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன். போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு பண்ணுறேங்கிறீங்க. இப்போ பண்ணுறேன். நாளைக்கு நீ வர்றதுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன். சரி நீ கிளம்புங்க. அம்மா அம்மா என்னங்க இவளை என்ன பஸ் ஏற்றி விடலையா? ஊருக்கு போகிறேன்னு சொன்னா இப்போ திருப்பி கூட்டி வந்துட்டீங்க. பஸ்ஸை விட்டுட்டீங்களா? ஸோ புக் பண்ணதெல்லாம் திருப்பி வந்துடும்லங்க. மறுபடியும் அடுத்த பஸ்ஸில் ஏற்றி விட்டு வந்துருக்கலாம்ல. இப்போ ஏன் அவளை கூட்டிகிட்டு வந்தீங்க? யாரு? உன் பொண்ணா? உன் பொண்ணு என்ன பண்ணான்னு மட்டும் கேளு. அவள் என்ன பண்ணா? ஊருக்கு போகிறோம் தானே கிளம்பி போனா. நீங்கள் கிளம்புங்கன்னா கிளம்புறீல, பொண்ணு மாதிரி கிளம்புறீங்க. அவள் தான் பொம்பளை பிள்ளை கிளம்பிக்கிட்டு இருக்கா. நீங்களாச்சும் வேகமாக கூட்டிகிட்டு போகணும்ல. உங்களால தான் பஸ்ஸை விட்டுருப்பா. அதுக்கு எதுவும் திட்டினாலாக்கும். பஸ் எல்லாம் யாரும் விடலை. பஸ் இன்னும் கூட தான் நிற்கிது, இன்னும் எடுக்கலை. இப்போ உன கூட ஏற்றிட்டு வந்துடுவேன். உன் மக வரலான்னு மட்டும் கேளு. என்ன மீரா, அப்பா என்ன சொல்கிறாரு? ஊருக்கு போகிறோம் தானே குதிச்சு கிளம்புனேன். வேணான்னு சொன்னதுக்கு இப்போ போகாமல் வந்திருக்க. பஸ்ஸே விடலைங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு திரும்பி வந்தீங்க? இல்லைம்மா, போகிறேன்னு தான் சொன்னேன். ஏதோ மாமா மேலே உள்ள கோவத்தில் மாமா வேணான்னு தான் சொன்னார். ஏதோ கோவத்தில் போயிடலான்னு போனேன். ஆனால் பஸ்ஸில் ஏற போகும்போது வேணாம், அப்புறம் மாமாவை பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு திரும்பி வந்துட்டேன். நான் போகல. கேட்டியாடி, உன் பொண்ணு சொன்னதை இனிமேல் என் மேலே பாஞ்சிக்கிட்டு வர. நான் லேட் ஆக்குன மாதிரி பெட்ரோல் தான் போச்சு. பெட்ரோல் விற்கிற விலைக்கு ஒழுங்கு மரியாதை அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து பெட்ரோல் காசை தந்துடுறீங்க சொல்லிட்டு. என்னடி இது? வேணான்னு அத்தனை பேர் சொல்லி போறேன்னு கிளம்புனேன். இப்போ போயிட்டு பஸ்ஸில் காலை வச்சுட்டு திரும்பி வரேன். உன்னையெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி போ. அப்புறம் அம்மா அப்பா 2 பேரும் மாமா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ஓட்டுன்னு ஓட்டிடுவார் என்னைய. அவர் சொல்லும் போதே நான் வேணான்னு சொல்லியிருக்கணும். வீம்புக்கு சொல்லி போறேன்னு சொல்லிட்டு இப்போ அவரை பார்க்க முடியாம தான் வந்திருக்கேன்னு செஞ்சா ரொம்ப பிகு பண்ணுவார். சொல்லிடாதீங்க. ஆமாம், நாங்கள் தான் சொல்ல போகிறோம். இவ ஒருத்தி போவியாங்கிட்டு நானே பெட்ரோல் பிரச்சனை இருக்கேன். நீங்கள் சொல்ல மாட்டீங்கப்பா. ஆனால் அம்மா உளறுவாய். முன்னாடி திட்டிக்கிட்டே கிடக்கும். இப்போ 2 பேரும் ராசி ஆகிட்டாங்க. போட்டு கொடுத்துரும். நான் ஏன்டி போட்டு கொடுக்க போறேன்? வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். அவருக்கே கேட்டோம். வருவார் பாப்பா மாப்பிள்ள. என்னம்மா சொல்கிற? மாமா வீட்டுக்குள்ளே தான் இருக்கா? முன்னாடியே சொல்ல மாட்டியம்மா. பஸ்ஸை விட்டோம்னாச்சும் போய் சொல்லியிருப்பல்ல. வாங்க மேடம், மீரா மேடம்,
இன்னும் போய்கிட்டு அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்க. ஓ, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமோ? அதுக்குள்ளேயும் லீவ் விட்டுட்டாங்க. பரவாயில்லையே, நல்ல விவரம் தெரிஞ்ச ஆளு தான் போல. நல்ல வேலை தெரிஞ்சனால தான் லீவு அதுக்குள்ளேயும் கொடுத்துருக்கோங்க. பரவாயில்லையே. ஆமாம், நீ வேணும்னே ஓட்டாதீங்க. எனக்கு போக பிடிக்கல. அம்மாவையும் அப்பாவை விட்டுட்டு போக மனசு இல்லை. அதனால தான் வந்துட்டேன். ரொம்ப தான் கிண்டல் பண்ணுறீங்க. சொல்லுமா நீனாச்சும். இங்கே பாரு, மாமா என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கார். நீங்கள் இல்லாமல் நான் தனியாக இருக்க மாட்டேன்ல, அதனால தானே வந்தேன். சொல்லுவேன். உங்கள் 2 பேர் பிரச்சனையில் என்ன இழுக்காதியப்பா. எனக்கு அடிப்படையில் நிறைய வேலை இருக்குது, நான் போகிறேன். வேணாம் சொன்னதுக்கு கேட்கல. இப்போ வந்துக்கிட்டு அங்கே கொடுத்தது இங்கே கொடுத்ததுன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் சொல்லுங்கள் மேடம், பெங்களூருக்குலாம் போயிட்டு வந்திருக்கீங்க. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு இந்த மாமா ஞாபகம் இருந்துச்சா? இருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கீங்க, சம்பாரிச்சு நிறையா கொண்டு வந்திருக்கீங்க. சம்பளத்தில் என்ன வாங்கிட்டு வந்தீங்க? விஷம் வாங்கிட்டு வந்திருக்கேன், குடிக்கிறீங்களா? எதுக்கு செல்லுக்குட்டி தனியாக விஷம்லாம் வாங்கி கஷ்டப்படுற? நீ சாப்பாடு ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தேன்னா போதும், அதுவே பாய்சன் தாண்டி. அதை விட பெரிய விஷயம் வேணுமா? டேய், அப்புறம் என்னடி, போகாத நான் அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னேன்ல. நான் போவேன், அப்படித்தான் போவேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ பஸ்ஸில் கூட ஏறாமல் திரும்பி வந்துட்டேன். சொன்னேன் தான், இருந்தாலும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. நீங்கள் சொன்னப்பவே வேணான்னு தான் தோணுச்சு. சரி இருந்து பார்ப்போம் அப்படின்னு போனேன். பஸ்ஸுக்கு கூட போகிறதுக்குள்ளே முடியலப்பா. அதான் நான் திரும்பி வந்துட்டேன். இங்கே ஏதாச்சும் வேலை பார்த்துக்கலாம்ல, சம்பளம் கம்மியாக இருந்தால் என்ன? அது தானடி நானும் சொன்னேன். நான் சொல்லும்போது கேட்க மாட்டேடியாண்ணா. ஆமாம், பொண்ணுங்கன்னா சொந்தமாக முடிவு எடுக்கணும்ல, அதனால தான் நானே சொந்தமாக முடிவெடுத்து வந்துட்டேன். சரி இருங்க, உங்களுக்கு ஒரு பாய்சன் போட்டு எடுத்துகிட்டு வரேன். என்னடி சொல்கிற? எதுக்குடி? நான் தான் சரின்னு சொல்லிட்டேனே, உன்னை ஊருக்கெல்லாம் போக சொல்லலடி. எதுக்குடி இப்போ எனக்கு பாய்சனு? லூஸு, டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். நாங்கள் டீ சாப்பாடு எது போட்டாலும் பாய்சன் தானே, அதனால தான் சொன்னேன். அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை சாகடிச்சிட்டு மேலே அனுப்பிட்டு உன்னை நிம்மதியாக விட்டுருவேனா? விட்ட மாட்டேன்ல. என் கூட இருந்து நீ அனுபவிப்படா, அதுக்கு தானே உன்னை வச்சுருக்கேன். உன்னை படுத்துகிற பாட்டில் ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டு செவத்திலே முட்டணும். அதை பார்த்து நான் சிரிக்கணும். உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் சாக விட்டுருவேனா? செத்தாலும் அது என் கையால் தான், ஆனால் அது இப்போ நடக்காது. அதான் தெரிஞ்சு போச்சு. போம்மா, போத்தாயி, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. அது கொஞ்சம் பயம் இருந்தால் தான் நமக்கு நல்லது. கொஞ்சம் லூஸ் விட்டால் போதுமே. என்ன மீரா, நீ சொல்கிறதானே நான் எப்போவுமே கேட்பேன். நீ தாண்டி என்னோட செல்லக்குட்டி, நீ என்னோட உயிர், தங்க பிள்ளை, எல்லாமே நீ தானே. என்ன ஐஸ் ஓவராக இருக்குது? இல்லை, சும்மா தான், ஒன்றும் இல்லை, நீ போ. இல்லைன்னா சரிதான், போய் எடுத்துகிட்டு வரேன். பேசாமல் உட்காருங்க. எங்கம்மா அண்ணியே காணோம்? எங்கே தான் போனாங்க? உங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டியா நீ? இவ ஒருத்தி, நான் தான் அவள் எங்கேயோ போயிட்டா. உங்கள் அண்ணனுக்கு அன்றைக்கும் ஏதோ சண்டடி, அதாண்டி கோச்சுக்கு போயிட்டா. திரும்பலாம் வரமாட்டா. இப்போ வாச்சும் அவளை பற்றி தெரிஞ்சுக்க. சின்ன சண்டை போட்டோன்னே, அதுவும் சண்டை எதுக்குங்கிற? உங்கள் அண்ணன் ஏதோ காசு தள்ளின்னு சண்டை போட்டிருக்காங்க. காசு பைத்தியம் அவள். இப்போ வாச்சும் தெரிஞ்சிச்சா, இனிலாம் வரமாட்டா அவள். ஷோ, சும்மா வாய்க்கு வந்தது ஏதாச்சும் உளறிக்கிட்டே இருப்பியா? அவங்கள பற்றி எனக்கு தெரியாதா? நான் என்ன சின்ன பப்பாவா? நீ சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்குது. எங்கே போனாங்க அதை சொல்லு. வரமாட்டாங்க நீனா சொல்லிக்கிட்டு இருக்காத. எங்கள் அண்ணியை பற்றி எனக்கு தெரியும். அப்புறம் உன்னோட இஷ்டம். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். உண்மையாக தாண்டி சொல்கிறேன். இல்லைன்னா நேரம் உன்னை பார்க்காம இருப்பாளா? சொல்லு. அவன் எங்கேயோ தொலைஞ்சிட்டாடி. தொலைஞ்ச வரைக்கும் நல்லதுன்னு இருப்பீங்களா? ஆளுக்கு அவளதையும் கேட்குறீங்க. இருக்கிற மனசில் தேடாதீங்க, இல்லாதவங்களே கேளுங்க. அப்போ அண்ணி வரமாட்டாங்கிற? ஆமாடி, அவள் வரமாட்டாடி. அவள் தொலைஞ்சிட்டா, அது வரைக்கும் சந்தோஷம். உங்கள் அண்ணனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்கள் அண்ணன் மனசை நீ தான் மாற்றணும். மாற்றிடலாம், மாற்றிட்டா போச்சு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஆனால் நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறத பார்த்தா அவங்களா போன மாதிரி தெரியலையே. நீ தான் ஏதாச்சும் சொல்லி அனுப்பிச்சி விட்ட மாதிரி இருக்கு. இவன் நம்ம வாயை பிடுங்க பார்க்குறான்னு நினைக்கிறேன். இவள்கிட்ட எதையும் உளறி கொட்டிடக்கூடாது. உளறுனா அவ்வளோதான், கதை கந்தலாயிரும். எதுவும் தெரியாத மாதிரியே பேசணும். என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க? நீனா ஏதாவது சொல்லி போக சொன்னியா? இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றியே. இல்லடி, நான் நடந்தது தான் சொல்கிறேன். நான் எதுக்கு போக சொல்ல போகிறேன் அவளை? நான் சொன்னாப்புல அவள் அப்படியே போயிடுவாளாக்கும். என் பேச்சதே இந்த வீட்டில் எல்லாரும் கேட்குறியே. நீ ஒருத்தி, நீ கேட்டியே அப்படிங்கிறக்காக சொன்னேன். நானாவா வந்து சொன்னேன்? என்னதே எதாக இருந்தாலும் இது பண்ணுவேன். அப்படியா? அப்பனா சரி, அப்பனா அண்ணி வந்துடுவாங்க. அதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என்னமோ அண்ணி இங்கே பக்கத்தில் தான் இருக்கான்னு தோணுது. வந்துடுவான்னு நினைக்கிறேன். நீ முதல்ல வீட்டுக்கு போனீங்கன்னா தேவையில்லை, வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நீ ஏன் இங்கேயே கிடக்குற? ஆமாடி, இத்தனை நாள் உனக்கு கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டா நல்லா எந்திரிச்சு உட்காந்தோடனே வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லுவேன். சொல்ல மாட்டேன்.
இல்லைம்மா வீட்டில் போய் கொஞ்சம் குளிச்சுட்டு ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கியா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அது வரைக்கும் உன்னை யார் பார்த்துக்கிறது? நான் இங்கேயே இருக்கேன். உங்கள் அண்ணன் அப்பாவும் வரட்டும், இங்கே வெளியில் போயிருக்காங்க. அப்புறம் உன்னோட இஷ்டம், அழுக்கு ட்ரெஸ்ஸோட சுற்றிக்கிட்டே இரு. இருந்துட்டு போகிறேன்டி. நான் இனிமேல் அழுக்கு ட்ரெஸ்ஸோட சுற்றினான்னே, புது ட்ரெஸ்ஸோட சுற்றினான்னே, யார் என்னையை பார்க்க போகிறா? நீங்கள் தான் இனிமேல் நல்லா இருக்கணும். சீவை சிங்காரிச்சு எனக்கு என்னடி கிளடியாக போயிட்டேன். பேரம்பேத்திலாம் எடுக்க போகிறேன். பரவாயில்லையே, பேரம்பேத்திலாம் எடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். அன்னைக்கு குழந்தை பிறக்க போதில்ல, அதை தானே சொல்கிறேன். அதை ஒன்றும் சொல்லட்டினா, உனக்கு குழந்தை பிறக்கும்ல, அதை சொன்னேன். நீ திருந்தவே மாட்டேம்மா. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, எப்போ குழந்தை பிறக்க போகுது? நானா கல்யாணம் பண்ணுற ஐடியாலே இல்லை. ஆமாம் ஆமாம், இருக்க மாட்டீங்கல்ல? ஏன் இருக்க மாட்டீங்க? எல்லாம் தெரியும் எங்களுக்கு. என்ன தெரியும்? இல்லடி, அது ஒன்றும் இல்லடி. மித்ரா பார்த்த பையன் ஃப்ராடு, அந்த மாதிரி தானே அம்மா பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இல்லடி. இனிமேல் பார்க்கும்போது நல்லா விசாரிச்சு பார்ப்பேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ பார்க்கறதானம்மா எனக்கு கவலையாகவே இருக்குது. நீ பார்த்தாவே ஏதாச்சும் அறகுறையாக தானே பார்ப்ப. காசு இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பேன், வேற எதை பற்றியும் பார்க்க மாட்டேன். அது கூட உண்மையான்னு கூட நீ பார்க்க மாட்டேன். காசு இருக்குன்னு வாயால் சொன்னால் போதும், பேப்பரில் எழுதி வச்சா கூட போதும், அதை அப்படியே முழுங்கிட்டு இங்கே வந்து கக்கிடுவேன். அதானே உன் பழக்கம், எப்பவும் அப்படி தானே இருக்க. இன்னும் நீ மாற மாட்டேன். மாறுற மாதிரி உனக்கு அறிகுறியே தெரியலை எனக்கு ஒன்றும். சரி விடுடி, சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இரு. உனக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன், குடி. அப்போ தான் தெம்பாக இருக்கும். சரிம்மா, நல்லா ஐஸ் போட்டு வாங்கிட்டு வா. சரி படுத்துக்க, ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்காத.